ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்குக்குடி அபியூஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 9 ஓகேவா. இதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். எனக்கா நான் இதை என் பண்ணுறேன். எனக்கும் டைம் இல்லை, நாள் எடுத்து என் பண்ணி தானே ஆகணும். ஓகே, எல்லா ஸ்டோரி என் பண்ணணும். ஸோ நீ புரிஞ்சுப்பீங்க நம்புறேன்டா. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணி போனாக்கா, நம்ம ஜங்க் வந்துட்டு டேட்டை சொல்லியிருப்பாங்க. அவன் மிஸ்ஸஸ் ஜான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி அவர் சொல்லி கேட்குறாங்க, பாரு அவன் ஏன் ஒய்ஃப் ஓகேவா சொல்லிட்டாங்க. எங்களுக்குள்ள தான் பிரச்சனை நடந்துச்சாங்க, அதை நாங்கள் பார்த்துப்போம். ஓகே, நீ வந்து தேவையில்ல இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஜிமின் ஓகேவா, என்னோட சோல்மேட், என்னோட பிரதர் இல்லை ஓகேவா, எனக்கு இல்லை ரைட்ஸ் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு ரைட்ஸ் எனக்கு இருக்குது. சரி, எனக்கு போய் ஒய்ஃப் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாங்க. யார் எந்த ஊரோட ஒய்ஃப் வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, பாரு சொல்கிறாங்க. அது எங்களை பர்சனல் சொல்லிட்டாங்க. எது ஒய்ஃப் அப்யூஸ் பண்ணுறது ப்ரைவசியாக பர்சனலாக சொல்லி ஜங்க் டே கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, பாரு டே சொல்கிறாங்க. ஏங்க பாருங்கள், நான் ஜிமினுக்கும் ஜங்குக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க தான் போகிறேன். இதுக்கப்புறம் என் ஜிமின் லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்த்து நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ ஜெயம் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தம்பி ஜங்கு தப்பு கல்யாணம் சொல்லவே இல்லை, ஆனால் அதுக்காக வந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. சரியா, அவங்க தப்பு பனிஷ்மெண்ட் கொடுங்க, எல்லாமே பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். நாங்களும் கோவமாக தான் இருக்கோம் ஜங்கு மேலே, ஆனால் அதுக்காக ஜிம்மில் வந்து ஜங்கு எடுத்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு அது மேரேஜ் லைஃப் இல்லை, ஜிம் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிம்மில் நாங்கள் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறோம், ரொம்ப கேர் பண்ணியிருக்கோம். ஜங்கு வந்து ஜிம் மேலே இப்படி மட்டும் இல்லை, தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் பண்ண கெட்டது மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நல்ல விஷயங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜெயோ பார்த்து அவன் இந்தளவுக்கு கேர் பண்ணதில்லை, ஃபேமிலி மெம்பர்ஸை கூட அவ்வளோ கேர் பண்ணுவான், உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு ஜெயோ சொல்லிட்டாங்க. ஏங்க சொல்லுங்கள், இவன் எவ்வளோ கேர் பண்ணுவான், எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படி நம்ம கூட இவ்வளோ எத்தனை டைம் பார்த்து நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயோ சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறங்க. ஆமாட்டே, ஒருத்தவங்க தப்பு நாங்கனாக்கா அவங்க தப்பு பண்ணுற அந்த சைடு மட்டுமே பார்க்காது, அவங்க பண்ண நல்ல விஷயமும் இருக்குது, அதையும் பாருட்டே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. டே யார் சொல்கிறது கேட்க ரெடியாக இல்லைங்க பாருங்க, நான் வந்துட்டு ஆல்ரெடி ஜெசிக்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் வந்து வாங்கி வச்சுட்டேன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி வச்சுட்டேன், அதை காமிச்சா மட்டுமே போதும் ஓகேவா. எனக்கு ஜிம்முக்கு வித்தவுட் கோர்ட்டுக்கே வராமல் நாங்கள் ஜிம்முக்கு டிவோர்ஸ் வாங்கி தருவோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்காக ஜிம்மில் கோர்ட்டுக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன், நம்ம மியூச்சுவல் டிவோர்ஸ் இங்கே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இவன் சைன் பண்ண மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லவும் ஜங்க் பார்க்குறேங்க. நான் சைன் பண்ண முடியாது ஓகே, அவன் ஏன் ஒய்ஃப், அது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உன் குழந்தை, அது அண்ணனோட குழந்தை ஓகேவா, அது எங்கள் ஃபேமிலியோட குழந்தை, எங்களோட பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. குழந்தைக்கு இருக்கிற பிளட் வேறு உங்களோட தான் இருக்கலாம் சரியா, ஆனால் குழந்தை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்த்துட்டு டாட்டா அப்படி கூப்பிடுது. ஜங்க் பார்த்தாங்க, பார்த்தல அப்படி சொல்கிறாங்க. பாரு குழந்தைக்கு நல்லது கிட்ட தெரியாது, அது குழந்தை இல்லை, அது யாரும் இருந்தாலும் நம்ம தானே செய்ய டைமில் அப்படி சொல்கிறாங்க. ஃபேக் லவ் கொடுத்தா கூட அப்படி டே சொல்கிறாங்க. நான் என் குழந்தைக்கு சரி ஜிம் சொல்லி ஃபேக் லவ் கொடுத்ததில்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேங்க. எனக்கு அப்படி கவலை இல்லை, எனக்கு நீ என் ஜங்குக்குள்ள ஜிம் லைஃப் விட்டு போய் ஆகணும் சரியா சொல்லி, இதுக்கப்புறம் நீ என்னோட ஜிம்மின் அப்புறம் பேபி லைஃப்னு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. உனக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து தீருவான்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு என் அம்மாவோட ஹெல்த் சரியில்லை, அமைதியாக இருக்கேன், என் அம்மா ஹெல்த் க்யூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ உன் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும். அப்படி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னச்சுக்கே, நான் வந்து உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஜிம்மை நீ அபியூஸ் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்க நிலட்டே எப்படிலாம் பண்ணாது, அங்கிள் ஆட்டி ரொம்ப இன்னசென்ட் சரியா, அவங்களால தாங்கிக்க முடியாது. இவன் நம்பிச்சு கூட தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை பெருசாகும், ப்ளீஸ் டே புரிஞ்சுக்கோ. 1 வீக்கில் அவங்க நம்பிச்சுட்டு வரப்போகிறான் ஓகேவா. எனக்கு பேபியோட பர்த்டே வரல, நான் சொல்லியிருக்காங்க வரப்போகிறேன், அப்போ தான் அவன்கிட்ட பேச நினச்சிட்டு இருக்கேன் ஓகேவா. அதை பற்றி பேசலாம் நம்ம அங்கிள் அடிக்கிட்டோ இல்லை உங்கள் அப்பா அம்மா சொல்லி எல்லாத்தையும் பிரச்சனை தான் வரும். எனக்கு அவங்களாம் பாவம், ஏஜ்டு பீப்புள் ரொம்ப வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்க ரொம்ப இன்னசென்ட், அவங்களும் தெரிஞ்சு தாங்கிக்க மாட்டாங்கட்டு, இது நம்ம போய் சரி பண்ணலாம், நம்பிச்சுட்டு வரட்டும் கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எங்கள் தம்பிஜுரி ஹேங்கன்றனால தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தேன், எனக்கு தம்பிஜுரி ஹேங்க அந்த வீட்டில் இருக்காங்கன்றதால தான் மேரேஜ் பண்ணி கொடுத்த நம்பிக்கையா, ஆனால் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க பாரு இந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லி தெரியாது, சரி இவன் பண்ண தப்பு தான் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இவன் மேலே எங்களுக்கு கோவம் இருக்குதான் வெறுப்பு இருக்குதான், ஆனால் அதுக்காக நம்ம புரிஞ்சிடவே கூடாது. டே டிவோர்ஸ் ஒரு நல்ல விஷயம் கிடையாது, சொல்யூஷன் கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. டே கிட்ட ஆனால் டே வந்து ஒரு டேவே இல்லை, எனக்கு இவங்க பேர் பிரிச்சு வச்சு ஆகும், நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன், என் ஜிம் லைஃப் சஃபர் ஆகிறது நான் தான் ரீசனாக போயிட்டேன், இதுக்கப்புறம் அவன் சஃபர் ஆகிறத பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் இருப்பான், அவனும் பேபிங்க தான் இருப்பாங்க, நான் பார்த்துப்பேன் ஜிம்மில் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நீ யார் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. பாரு ஃபஸ்ட் நீ பேசாத சரி, உனக்கு பார்த்துல அப்போ அவ்வளோ கோவம் இருக்குன்னு உனக்கு கொண்டுடும் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்க் வந்து ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கிட்ட வராங்க. அங்கே பாரு நான் பண்ணது தப்பு தான் சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கோட கூட தள்ளி போகிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் டேட்டா அப்படி கூப்பிடுது. இப்போ ஜங்க் வந்து பேபி எடுத்துக்கிறாங்க, நம்ம ஜிம்மில் ஹேண்டில் இப்போ பேபி ஜங்க் கிட்ட போயிடுது. அது போய் ஜங்கோட சொல்கிற படத்துக்கு இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. மீன் உங்கள் அப்படி கூப்பிட்றாங்க. மீனும் தான் டாட்டா அப்படி சொல்கிறது வந்து ஜங்கை ஹக் பண்ணி நெக்க போய் ஹக் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பிக்குது. இது பார்க்குற சின்னக்கு ஜவுக்கு குழந்தைக்கும் ஜங்குக்குள்ள பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது.
இப்போ நம்ம பார்க்குறீங்க பாரு குழந்தைக்கு தெரியாது ஓகேவா உன்னை பற்றி உன்னோட ட்ரூ கலர் அது தெரிஞ்சதுன்னா அது உங்ககிட்ட வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க பாரு என் ட்ரூ கலர்னு எதுவும் கிடையாது சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க சரியா உங்ககிட்ட இருந்து ஜிம்மில் பாம்பிட்டு நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க இப்போ ஜிம் இருக்காங்க நான் பண்ண தப்பு தான் சரியா நான் வந்துட்டு வீட்டுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க ஜங்குக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி கண்ணாலே பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து அவர் பார்க்குற ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகுதுக்கா அந்த ஹார்ட்ஃபுல் ஐஸோட பார்த்துட்டு இருக்காரு அது ஜங்குக்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. அங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க தயவுசெய்து லைஃப் விட்டு போயிடுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஜவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க தயவுசெய்து லைஃப் விட்டு போயிடுறியா ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க நீ என்னோட லவ் ஃபீல் பண்ணவே இல்லை எப்போவுமே சொல்லி கேட்குறாங்க நான் மட்டும் இப்படி இருந்தால் மட்டும் ஞாபகம் இருக்கா வேறு எதுவுமே எனக்கு ஃபீல் பண்ணவே இல்லையா ஜங்கு கேட்குறாங்க. ப்ளீஸுங்க பாருங்க விட்டு போயிருங்க எனக்கு நீ வேண்டாம் எனக்கும் என் குழந்தைக்கு நீ வேண்டாம் ப்ளீஸ் விட்டு போயிரு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு முன்னாடி வராங்க பார்த்துல கேட்டல அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்க கூட வாழ்றதுக்கு அவங்க இஷ்டம் சரியா சொல்கிறாங்க. பேபி ஒரு விஷயம் இல்லை சரியா பேபிக்கு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு அவங்க அம்மா இருக்கிறவங்க அது இருக்கும் சரியா சொல்கிறாங்க கொடுங்க அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பேபி ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஜெவப்பும் என்ன பொறுத்த ஜெவ பார்க்குறவங்க பாருங்க சொல்கிறாங்க பாரு ஃபர்ஸ்ட் ஆல் பேசாத சரியா சொல்லுவோம் ஜெவ பார்த்துட்டே சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜெவப்பு அமைஞ்சிட்டு இருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க அங்கே இப்போதைக்கு அப்பா மட்டும் என்ன சொல்ல முடியாது ஓகே இவன் அங்கிள் கூட பார்க்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க சரி அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது இப்போதைக்கு விஷயம் சொல்ல வேணாம் ஓகே ஒரு 1 வீக் போகட்டும் பேபியோட பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா நானே வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர் அரேஞ்ச் பண்ணுறேன் அவங்க சைன் பண்ணி தர சொல்கிறாங்க. இப்போ டே ஒயின் பார்க்குறா டே சொல்கிறாங்க நான் எடுத்துக்க முடியும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க ஜிமின் பேபி உள்ள போக சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜம்படமாக கூப்பிட்றாங்க ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க சரிப்பா ஆண்டி பாவம் அவங்க நல்லவங்க சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ டே தான் ஜிம்னு பேபிக்கே கூட்டிட்டு வராங்க ஜங்க அப்படி நின்றுட்டே இருக்காங்க. இப்போ ஜேவா போச்சுன்னு வராங்க நீ பண்ண தப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க பார்க்குறேன் எங்க அதை சொல்கிறாங்க அங்கே பாரு நான் பேசுகிறேன் நம்பிச்சுட்டு நான் பேசுகிறேன் ஓகே வர நம்பிச்சுட்டு குடும்பம் தெரிஞ்சா என்னெல்லாம் ஆகும் எனக்கு தெரியாது சரியா உன்னை நம்பிச்சுட்டு யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கீழே போயிடாங்க. எனக்கு நம்பிச்சுக்கு அவ்வளோ இருக்கும் வரும் அப்படின்னு இவர் யார் சாப்பிடுவாங்கன்னு அவருக்கு தெரியல அவங்க கீழே போயிடாரு. சம்டைம் டிவோர்ஸ்ன்றது ஒரு சொல்யூஷன் இல்லை சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ மட்டும் ஜிம்மி கீழே வராங்க ஆண்டி சொல்கிறாங்க ஜிம்மிப்பா எப்படி இருக்கா சொல்லிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க நேரம் சொல்கிறாங்க என்னாச்சுப்பா ஏன் பேசுகிற மாதிரி இருக்கு சொல்கிறாங்க அது ஒன்றும் சொல்கிறாங்க பேபி தான் ஜம்குடமாக பார்க்குது இன்னும் சொல்லாங்க வாங்கடா கிராண்ட்மேட்ட வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க அது டக்குன்னு போகுது நம்ம ஜம்குடமாக தூக்கி கொஞ்சம் நாங்கள் ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க செல்லாம் ஒன்றே உங்களோட அம்மா ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா நீங்கள் எங்கே இருக்கீங்களா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எம்டியாக இருக்கு வீடு இருக்கா இல்லை வீடே ஒரு மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல ஒரு 1 வீக் தானே அப்புறம் வந்துருங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்குடமாக பார்க்குறாங்க அம்மா பாச்சிமே நம்மகிட்ட கேட்கணும்னு நினச்சேன் நம்ம குழந்தைய பாடி எங்கே செலிப்ரேட் பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஆண்டி இங்கே தான் சொல்கிறாங்க என்னப்பா டே சொல்கிறேன் ஆமாட்டி இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் என் அம்மாவோட விஷயம் இது நான் அதை அம்மாவுக்கு அம்மாட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப்ராமிஸாக இந்த மாதிரி பாடி எங்கே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மார்க் அது பா சொல்லிட்டாங்க இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்புறம் சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க டேவோட அம்மாவும் ஜங்கோட அம்மாவும் சரிப்பா சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மி நம்ம தான் இருக்காங்க. இப்போ ஏன்னா வந்து பார்க்குறேன் ஆண்டி உட்காருங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே எல்லாரும் உட்காராங்க ஜங்கோட அப்பா வந்து பார்க்குறாங்க ஜிம்மி எப்படி பார்க்க சொல்லிட்டாங்க ஜிம்மி பார்க்குறாங்க அங்கிள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குடம் பார்க்குறாங்க சரி வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க ஜங்குடம் ஜிம்மி நாக்காட்ட சொல்லிட்டாங்க ஆண்டி சொல்லிட்டாங்க ஆக்காட்ட நீ வந்து வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆக சொல்லிட்டு அவங்க ஃபுட்டில் ஃபீல் பண்ணுறாங்க ஜிம்மி சாப்பிட்ருக்காங்க. இப்போ இந்த பேபி வந்துட்டு நம்ம ஜங்கோட அப்பா வச்சிருக்காங்க எல்லாரும் கொஞ்சிட்டே இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க போலமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மிலே பார்த்துருக்காங்க ஜிம்மி ஜங்கோ பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ஜங்கோட பேபி வந்து ஜிம்மிட்ட கொடுக்குறாங்க ஜிம்மி வாங்குறாங்க. இப்போ பேபி எனக்கு டாட்டான்னு கூப்பிட்டே இருக்குது ஜங்கோட கிட்ட வராங்க கிட்ட வந்து ஜிம்மிட்டு பேபி வாங்குறாங்க இன்னும் மாசத்துக்கு ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க டாட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து ஜிம்மி கிட்ட ரொம்ப 2 பேர்கிட்ட க்ளோஸ் இருக்காங்க நல்லா கேட்டுக்கோ நான் அப்புறம் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க நான் தப்பு சொல்ல மாட்டேன் உனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது என்னால் பனிஷ் பண்ண ஓகேவா அது நமக்குள்ள எல்லாமே இருக்கலாம் இன்னும் ஷர்ட்டை பிடிக்கலாம் கேட்கலாம் திட்டலாம் அடிக்கலாம் எல்லா ரெட்ஸும் உனக்கு இருக்குது ஆனால் அதுக்காக நின்று போட மட்டும் நினைக்காது சரியா சொல்கிறாங்க எல்லாத்தையும் பாரு நான் பண்ணது மட்டுமே பார்க்காத அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா என்னோட லவ்வுகளை இப்படி தான் காமிச்சேன் ஓகேவா அதனால் ஃபேக்காக காமிச்சதால் நான் ஃபேக்காக இருந்தது இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ புரிஞ்சுப்ப நம்பர் ஓகே 1 வீக் டைம் எடுத்துக்கோ நீ ரெஸ்ட் எடுத்துட்டு கண்டிப்பாக ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும் ஓகேவா அங்கே வந்து அப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் ஓகே நீ என்ன சொல்ல கேட்குறடியாக இருக்கானே விட்டுட்டு போகிறேன் எழுதுக்க முடியாது அப்புறம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ பேபி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அப்படி டே சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்த்துருக்காங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜங்கோட அப்பா மாதிரி போய் தள்ளி நிற்கிறாங்க இவங்க இவர்கிட்ட போய் எதுவும் பேச முடியாது அமைதியாக இருக்காங்க நல்லா கேட்டுக்கோ நீ பேபி 1 வீக்கில் அங்கே வரீங்க சரியா பேபியோட பர்த்டே வந்துட்டு இங்கே நீங்கள் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே செலிப்ரேட் பண்ணுவோம் என்னோட குழந்தை சரியா என்னோட குழந்தை நீ 2 பேரும் விட்டு தர முடியாது நல்லா கேட்டுக்கோ ஜிம்மி நீ என்னோடது அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க பேபி அப்புறம் நீ 2 பேரும் எனக்கு சொந்தமானவங்க அவங்களை எதுக்காக விட்டு தர மாட்டேன் ஓகேவா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க ஜிம் பேபிட்டு வந்து ஜங்குட்டு பேபிட்டு வாங்குறாங்க இப்போ பேபி வந்துட்டாங்க ஜிம்ட்டு போகுது இப்போ எல்லாருக்கும் பாய் சொல்கிறாங்க ஜின்னு பார்க்குறாங்க ஜிம்மின் அவசரப்பட்டு கொண்டு கொடுத்துறாத சரியா நம்பிட்டு வரட்டும் நான் பேசுகிறேன் ஓகேவா நான் பேசி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அதுக்குள்ளே அவசரப்படாது டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறாரு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜின்னு போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல அவங்க பார்த்துருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. இப்போ
அவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. ஜிம் டேரக்டர் ரூமுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ மீண்டும் தான் அம்மா சொல்கிறாங்க, நான் என்னடா பண்ணட்டும் இப்போ நீ சொல்லு. இல்லை அங்கிள் ஆண்டி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க யாரை ஹர்ட் பண்ண போகிறோம் எனக்கு தெரியலையே. 2 பேரும் சொல்கிற சைன் பண்ணிட்டாக்கா அந்த ஃபேமிலி 2 உடைய போகுது. அதை தாண்டி இந்த ஃபேமிலி ஒரு என்ன நான் சொல்கிறது, இவங்களும் பாவம் அவங்களும் பாவம். நான் எப்படி இருக்கட்டும், நான் என்ன பண்ணட்டும் அப்படி ஜிம் கேட்குறாங்க. என்ன முடிவு இருக்கா எனக்கு தெரியலையே. அவங்க கூட எல்லாம் ஒரு லைஃப் வாழவே முடியல. சேம் டைம் எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே. ஜிம் பேபி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பேபி ஜிம்னி பார்த்துட்டு இருக்கு. சரி ஓகே இப்போதைக்கு இருக்கும், எந்த முடிவும் எடுக்க வேணாம். நம்பிட்டு அவங்க வரட்டும், நம்பிட்டு பேசுறதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். சார் ஜிம்மி விட்டுறாங்களா இப்போ 1 வீக் ஜவுக்கு அங்கே தூக்கமே இல்லை. ஜவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருக்கு அவ்வளோ அழகாக வருது. அவருக்கு ரொம்ப மார்க்கு. ஏன்னா பேபி இந்த மாதிரி ஆனதுன்னு சொல்லலாம். அந்த பேபி இந்த மாதிரி ஆனது தாண்டி ஜிம்மிக்கு இந்த மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் பண்ணுறது உங்ககிட்ட அப்படி தான் இருக்கிறேன், என்ன பண்ணிட்டோம் நான் அப்படி தான் காமிச்சேன்னு நினச்சேன். எனக்கு சாஃப்டாகலாம் பேச வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஜவுக்கு ரொம்ப அழகாங்க. இப்போ சின்ன ஜவுக்கு ரொம்ப குறையாங்க வந்து பார்க்குறாங்க. ஜவுக்கு சொல்கிறாங்க. ஜவுக்கு திரும்பி பார்க்குறாங்க ஹேங் சொல்லிட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு பார்க்குறாங்க. ப்ளீஸ் இங்கே பாருங்க, உங்களுக்கு பெக் பண்ணி கேட்குறேன். என்னால் ஜிம்மில் இருக்க முடியாது, ஜிம்மின் பேபி இல்லாமல் இருக்க முடியாது. ஏங்க அவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட். சரியா என்னோட பேபி இறந்துச்சு எனக்கு புரியுது. சரியா நான் பண்ண மிஸ்டேக் தான், நான் பண்ணது அப்படிலாம் இறந்துச்சு. ஆனால் என்னோட மினிமம் பேபி இருக்காங்க. ஓகேவா எங்கள் பேபி ஃபியூச்சரில் கூட பிறக்கும். எல்லா பேரும் பிடிச்சல. ஓகே எனக்கு என்னோட மினிமம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னோட சொந்த பையனை பார்க்குறேன். அவன் என்னோட பிளட்டில் தான் சொல்ல மாட்டான். அவன் என்னோட பிளட்டில் அவன் என்னோட பிளட்டு. ஆனால் நான் மேட்சிக்க பாசத்துக்கு முன்னாடி பிளட்லாம் ஒரு விஷயம் இல்லை சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க. அது இவங்களுக்கே புரியுது. ஆனால் ஜங்குக்கு சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னும் 2 பேர்லாம் வாழ முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு தான் சொல்ல அவர் செக்ஸஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்குற ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பின்ன ஏன்டா அப்படி பண்ண, அவன் சின்ன பையன்டா ஏன்டா அப்படி கஷ்டப்படுறா சொல்லி ஜவாப் கேட்குறாங்க. அவன் பாவலையா, அவனுக்கு டைம் கொடுக்க வேணுமா, ஏன்டா அப்படி பண்ண, ரொம்ப தப்பு இல்லைடா, நீ குழந்தை வச்சு மறந்தேன்னு கேட்குறாங்க. மிரட்டல அப்படி சொன்னா அவன் அமைதியாக பண்ணதுன்னு சொல்லிட்டு செஞ்சதை தவிர அந்த மாதிரி சொல்கிறாங்க. யாராவது பார்த்தவங்களப்பா மிரட்டி ஒரு பிளாக்மெயில் பண்ணி விஷயத்தை வந்து எடுப்பாங்க, எடுக்க முடியுமா? அது லவ்வாக இருக்கட்டும் இல்லை அது மற்ற திங்ஸாக இருக்கட்டும். பிளாக்மெயில் பண்ணி வந்து அது எப்படி அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஃபீலிங்ஸ் ட்ரூவாக வரணும்டா. அவனுக்கு வந்து ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி சரி அவங்க ஒரு ஹஸ்பண்ட் நம்ம கூட இருக்காங்க. அப்படி இருக்காங்க நம்ம வந்துட்டு இந்த மாதிரி யோசிக்கணும். நம்ம லைஃப் விட்டு போகணும்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அவனும் ஃபீல் பண்ணுண்டா. நீ ஏன் அப்படியே சொல்கிறாங்க, நீ உன் கேரக்டர் சைட்லாம் காமிச்சல, அது எல்லாமே சாஃப்டாக அப்படி காமிச்சிருக்கலாம்ல. ஏன் அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருந்தானாக்க அவனுக்கு அவங்க மேலே ஃபாலோ ஆகிருப்பாண்டா. லவ் ஃபாலோ கூட உனக்கு பிடிச்சிருக்குண்டா, அவனுக்கு ஹஸ்பண்ட் அவனுக்கு பிடிச்சிருக்குண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நீ இப்போ கேர் பண்ணி பார்த்துக்கலாம், நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த கேரிங் சைடை. அதை மட்டுமே கொடுத்துருந்தானாக்க கொஞ்சம் டேஸ் போனதுக்கு அப்புறம் இதை யோசிச்சிருக்கலாம். ஏன் அப்படி அது மெடிசன்லாம் கொடுத்துருக்கா, சைட் எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அவனுக்கு எதனா என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க சொல்லுடா, நான் டாக்டர் என்கிட்ட கூட ஒரு டைம் கேட்டுருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு மெடிசன் பற்றி கேட்டுருக்கலாம்ல. எதுவுமே கேட்காம நீ பாட்டு கொடுத்துருக்கேன், உனக்கு எதுனா என்ன சொல்ல முடியும், என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. என்னோட அம்மாடாவன் அவன் குழந்தை பிறந்து கொஞ்சம் டேஸ் தானே எனக்கு ஆயிருக்கு, 1 year ஆகுதுன்னு இப்படிலாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. மென்டலி வீக்காக இருக்கேன்னு எனக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்கான், அவர் மூணு பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும்போது பண்ணலாமா, ஏன் கூடி பண்ணேன், நாங்கள் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண தெரியுமா, நிஜமாக பார்த்துக்கிற விதத்தை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல. நீ கோல்டு பர்சன் எனக்கு தெரியும், யார்ட்டையும் அப்படி சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டேன்னு தெரியும், ஆனால் நீ ஜிம்மின் இந்த மாதிரி நடந்துப்பான்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஜிம்மின் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன அழுறாங்க. எனக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அங்கிள் ஆண்டிக்கு இப்போ வரைக்கும் ஸ்டில் 1 வீக்காக அவங்க அப்செட்டாக இருக்காங்க. ஜிம் அங்கே இருக்கிறத நினச்சி சரி ஓகே 1 வீக் ஆஃப்டர் கூட்டிகிட்டு வந்தாலும் சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப்போட இருக்காங்க. சரியா தர்ஷினி புரிஞ்சுக்கோச்சாங்க சொல்கிறாங்க. ஏங்க ஜிம் இல்லாமல் நானும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எப்படிப்பா நம்ம கூட்டிகிட்டு வர போகிறோம் அதை சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜாங்க ஆன்சர் இல்லை அது சொல்கிறாங்க. எப்படி கூட்டிகிட்டு வர போகிறேன், அவன் அனுப்புவான் அப்படி கேட்குறாங்க. 1 வீக் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ண மாட்டேன்றான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எப்படி ரிப்ளை பண்ணுவான், எப்படி பண்ணுவான், நீ பண்ண விஷயங்கள் அப்படிடா சொல்கிறாங்க. யாராவது அந்த ஹேண்ட் கஃபே போடுவாங்க அவளோட ஒய்ஃபுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு யாரை வாங்கி கொடுத்தேன்னு இதெல்லாம் அந்த மாதிரி ஹேபிட் எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து கற்றுக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குட்ட ஆன்சர் இல்லை அப்படியே பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு உண்மையை சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க உண்மையாக ஜிம்மில் சொல்கிறாங்க. என் ப்ராமிஸ் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்காதீங்க என்கிட்ட, நான் ரொம்ப ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன். அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ எப்படி ஜங்குக்கு இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. லவ் பண்ணுற பர்சன் போய் ஹர்ட் பண்ண முடியும், எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும், அவனோட ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணலாமா சொல்லு, அவன் எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பான் அது தெரிஞ்சு மாதிரி பண்ணுறா சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு இப்போ என்ன சொல்லுவது இல்லை பார்த்துருக்காங்க. அங்கே எனக்கு ஜிம் இல்லாமல் சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு வர போகிறோம் ஓகேவா, வித்தின் 2 days வருவோம், வந்ததுக்கப்புறம் பேசலாம் சொல்லிட்டு ஜின்னு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு போய் பார்த்துட்டு போயிட்டாங்க. எதுவுமே சொல்லாமல் இந்த பக்கம் ஜவுக்கு அவ்வளோ ஆடுறாங்க. டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு, நிறைய அடுத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. நீ நம்மள இருக்க முடியாது ப்ளீஸ் ஜிம்மி அப்படி சொல்லிட்டு ஜங்கு நிறைய சொல்லியிருக்காங்க. பனிஷ் பண்ணி நம்மளுக்குள்ள எல்லாரும் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம், ஆனால் மற்றவங்க இன்டர்ஃபியர் ஆகுது பார்த்துட்டு இருக்க முடியல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஜிம் நிறைய பார்க்குறாங்கன்னு அமைதியாக இருக்காங்க. டேவோட வீட்டில் பார்த்தா டேவும் ஒயனும் அந்த பர்த்டே பார்ட்டியை ரொம்ப ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய தீம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜிம்மின் ரூமை தவிர ஜிம்மின் ரூம்ல இருக்காரு. ஜிம்மின் வெளில போகக்கூடாது அதிகமாக, அதனால்
அவங்க மற்ற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக கிராண்டாக இதாகிட்டு இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. பேபியோட பாடி முடிச்சு இங்கே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கோட உண்மையை டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. ஜங்கோட போய் பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜங்க் நம்ம வீட்டு டெக்கரேட் பண்ணுறா சொல்கிறாங்கப்பா. அதை சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க சொல்கிறாங்கப்பா. அங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு வந்தாங்க. அங்கே கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு சைடு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கோட அப்பா அம்மா வீட்டை பார்த்து ரெடி பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் அவங்க ரெடி ஆகுது, இந்த பக்கம் இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் வந்து பேபிக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கிறாங்க. ஜங்கோட அம்மா நிறைய கிஃப்ட்லாம் வாங்குறாங்க. ஈவன் சின்ன ஜவ் கூட வாங்குறாங்க. சரி ஓகே என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் 2 days ஆஃப்டர் தான் இன்னைக்கு ஈவினிங் தான் பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ஜன் வந்திருக்காங்க வீட்டுக்கு. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. எல்லாம் ஓகேவா கேட்குறாங்க. இப்போ சின்னக்கு நம்ஜன் பார்த்து புரிஞ்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. எல்லாம் ஓகேவா கேட்குறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. என்ன நினச்சி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்னமே நம்ஜன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ரூமில் போயிட்டு இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஜங்கு எங்கே சொல்கிறாங்க. ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. டேரக்டாக ரூம் பார்க்குறாங்க. இப்போ நம்ஜன் போயிட்டு ஜங்கு ஷர்ட் குடிக்கிறாங்க. பள்ளியில் அடி விழுது. இந்த பக்கம் சின்ன ஜவுக்கும் வந்து ரூம் வெளியே நின்றுருக்காங்க. ரொம்ப லாக் ஆயிருக்கு. என்ன ஹேங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் பெங்களூர் ஜங்க் பார்க்குற ஹேங் சொல்கிறாங்க. என் தம்பியா நீ எனக்கு அப்புறம் சொல்லிட்டு ஜங்கு நம்ஜன் அவ்வளோ அடிக்கிறாங்க. என்ன பண்ணிச்சிருக்க ஒரு குழந்தை அவனை போய் ஹார்ட் பண்ணியிருக்க. என்ன பண்ணியிருக்க நீ சொல்லிட்டு நம்ம நம்ஜன் அவ்வளோ அடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி இதுதான் கேட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அடிக்கிறாங்க. ஜங்கு ஒரு படத்துக்கு மேலே நம்ஜன் டைட்டாக ஹாக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ஜன் புஷ் பண்ணிடுறாங்க. எட்ட போ எனக்கு யாரும் தம்பியே கிடையாது சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு தம்பின ஜவு மட்டும்தான் அப்புறம் சொல்லிட்டாங்க. நம்ஜன் சொல்லிட்டாங்க அங்கே ப்ளீஸ் பாருங்க என்ன ஹேட் பண்ணாதீங்க தாங்கிக்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படியா அப்படி பண்ணிற விஷயம் உன்ட்ட என்ன சொன்னேன் மேரேஜ் பண்ணி விட்டு என்ன சொன்னேன். அவங்க டைம் எடுக்கும் இப்போதைக்கு மேரேஜ் வேணும் நான் சொன்னேன். நீ என்ன சொன்னேன். இல்லை எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன். சரி ஓகே நேற்றுக்கு அப்பான்றது தெரிய வரணும். இப்போவே எனக்கு வந்து தெரிஞ்சு அப்பாவா நீ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். என்ன சொன்ன உன்ட்ட சின்னதாக கூட ஹார்ட் ஆகக்கூடாது அவன்கிட்ட எதிர்பார்க்காது இப்போதைக்கு நான் சொன்னேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்பி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஏங்க அது சொல்லிட்டாங்க சொல்ல மட்டும் நான் சொன்னா இல்லையா கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கொஞ்சம் டேஸ் கூட ஆகலடா 6 months கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே எப்படி நீங்கள் எடுத்துப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஏங்க சார் சொல்லு அது எப்படி எடுத்துப்போ நீ சொல்லி ஜங்கு நம்ஜன் தான் ஜங்கோ ஷர்ட் பிடிக்கிறாங்க. பாரு உனக்கு தெரியும் என்ன தெரியும் உனக்கு அப்படி சொல்லி ஜங்கு தான் நம்ஜன் ஷர்ட் ஜங்கோ ஷர்ட் பிடிக்கிறாங்க. ஏங்க அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவனுக்கு என்ன தெரியும் அவனை பற்றி ஏன் அப்படி ஹார்ட் பண்ண சொல்லிட்டு என் தம்பி தானே நீ எப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் புஷ் பண்ணிடுறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாங்க அப்படி தேம்பி தான் எழுதிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை பார்த்து அவ்வளோ கோவம் இருக்குதா சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி நான் ஜிம்மில் ஃபேஸ் பண்ணுவேன் அவன்கிட்ட நான் சொன்னேன் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை தான் சட்டையை உனக்கு மேட்ச் பண்ணி வச்சா இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அவங்க எல்லாரையும் அப்படி நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப அழகாங்க ப்ளீஸ் அவங்க பண்ணி தப்பு தான் மன்னிச்சிருங்க சரியானா என்ன ஜிம் பேபியில் இருக்க முடியாது அவங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க நம்பிட்டு பக்கத்தில் இருக்க முடியாது ஏன் இப்படி பண்ண கேட்குறாங்க. தெரியாமல் பண்ணணும்னு சொல்ல சரியா எல்லா ஒரு தப்பும் தெரிஞ்சா பண்ணுவாங்க தெரியாமல் பண்ணு சொல்ல வேண்டியது நீ தெரிஞ்சா பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. எங்க பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டோர் வந்து லாக் ஆகுது. நம்ம நம்ஜன் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா சின்ன ஜோ போடு வராங்க வந்து பார்க்குறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. சின்ன என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உங்கள் ஜிம்முக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துலாம் சொல்கிறாங்க. எப்படி பண்ணாதரா எனக்கு ஜங்க் ரொம்ப லவ் பண்ணுறான் அங்கே நடந்து மட்டுமா நான் சொன்னேன் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் தானே சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் கேரிங்கா சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் பண்ணிட்டு கேர் பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் கேரிங்கா சொல்கிறாங்க. இல்லைடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லவ் காமிப்பாங்களே அப்படி வந்து அவனோட லவ் வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அது தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி எதுவும் டிவோர்ஸ்லாம் பண்ண நினைக்காது டிவோர்ஸ்லாம் வாங்கி கொடுக்க நினைக்காது நம்ஜன் உன் கையில் தான் நம்ஜன் இருக்கு நீ பேசினாலும் சரி வரும் ப்ளீஸ் நம்ஜன் ஜிம் பேபி வீட்டுக்கு வரணும் அங்கிள் ஆண்டி இருக்கணும் 1 week ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்களா மேபி ஜிம்மி பார்க்காம இவன் அதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு யார் இவன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் உண்மையை லவ் பண்ணுறேன் எனக்கு புரியுது அவன் பண்ண தப்பு தானேன்னு சொல்ல எனக்கு உன்னோட எனக்கு ரொம்ப கோவம் வச்சு நாங்கள் ஜிம்மி இந்த சுச்சுவேஷனை பார்க்குறப்போ ஆனால் ஒரு ஆப்ஷன் இல்லை ப்ளீஸ்டா அவன் கொஞ்சம் டேஸ் வந்துட்டு நம்ம அந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக வைக்கலாம் சரியா அவன் புரிஞ்சுக்கிட்டோம் அவனுக்கு எப்போ ஜிம்முக்கு எப்போ நம்ம ஜம்ப் பண்ணிட்டேன் ட்ரஸ்ட் வருதோ எப்போ அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ வந்து ஒன்றா சேர்ந்து வாழ சொல்லலாம் அது வரைக்கும் தனித்தனியாக வச்சிடலாம் ப்ளீஸ் ஜின்னு கேட்குறாங்க. நம்ஜன் பார்க்குறது சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ஜனுக்கு பாரு ஒரு பர்சனை பிரிச்சு வைக்க ரொம்ப ஈஸி ஓகேவா சேர்ந்து வாழ வைக்க தான் கஷ்டம் ப்ளீஸ் நம்ஜன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு ஜெயப்பு கெஞ்சுறாங்க. ஆமாம் எங்கள் இன்னும் பேபி நம்ம வீட்டோட பேபியா ஜிம்மி நம்ம வீட்டோட பையன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து ரொம்ப கோவப்படுறான் பேசணும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்க நீ பேச ட்ரை பண்ணி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபோன்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் டிவோர்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவனை ஃபோன் பண்ணி கத்துறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப்பு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க பாரு உன்னோட பெரிய பையன் தான் இவன் ஆனால் குழந்தை மாதிரி 15 வருஷத்துல வச்சுட்டே இருக்கான் அவன் உனக்கு அப்படி இருக்க தெரியல அப்படி கேட்குறாங்க. ஜவுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறேன் ஏதாவது பண்ணுடா ஏதாவது பண்ணி பேசுகிறா சொல்கிறாங்க. நான் எப்படா பேசுவேன் நான் எப்படா பேச பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா டேக்கிட்டு எப்படியா பேச சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜிடும் சரி அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு பார்த்துருக்காங்க. நம்ஜிட் பார்க்குறான்னு ஒன்று மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிடறாரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க அவர் கோவமாக இருக்காரு அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு 3 பேரும் வெளியே போயிடறாங்க. இப்போ ஜங்கு கூட அழுதுகிட்டே இருக்காங்க. என்னால் ஜிம்மி நம்ம இருக்க முடியாது சொல்லிட்டு ஜங்கு அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டில் உட்காந்துட்டு. இப்போ அன்றைக்கி நான் ஈவினிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜங்கு நம்ம நிறைய கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க போல ஜங்கோட அப்பா பக்கத்துக்கு எதுக்கு மேலே திருப்பி எடுத்து வர சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க ஏங்க கொடுக்கலாம் சொல்கிறாங்க இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் சொல்கிறாங்க இல்லை நம்ம அங்கேயும் கொடுத்துடலாம் இங்கேயும் நிறைய கிஃப்ட் இருக்குது சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் எடுத்து ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜென்மம் ஒரு மார்க்கு எப்போ ஃபேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜங்க் பார்த்து அமைதியாக வந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு பேபிக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் நம்ம டே வாங்கியிருப்பாரு போல 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு செம்ம அழகாக இருக்காங்க. டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க ஆன்டிஸ் ரொம்ப அழகாக கிடத்தாங்க அவங்க சொல்லிட்டு அவங்க சுற்றிலாம் போடுறாங்க ஒரு மாதிரி. இப்போ பேபி வந்து பார்த்துட்டு இருக்கு மின்னுச்செல்லாம் சொல்லிட்டாங்க பேபிலாம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. பாடி பார்த்தாங்க அவனுக்கு 1 year ஆயிடுச்சு ஆல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக இந்த பக்கம் இவங்க ஃபேமிலி ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்குட்டேயோட அம்மா ஓடி போய் வெல்கம் பண்ணுறாங்க வாங்க சொல்லிட்டாங்க. ஐயோ நீங்கள் பார்த்து வாங்க உங்களுக்கு ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது சார் ஜங்கோட அம்மா கேட்குறேன் நான் இப்போ நல்லா இருக்கேன் நீங்கள் வாங்க சார் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ எல்லாருமே வராங்க 1 week சொல்லிட்டாங்க 1 week ரொம்ப ஹாப்பியாக இருந்த மின்னு பேபி என்கிட்ட அட்டாச் ஆகிட்டா மறுபடியும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பாங்க போல ரொம்ப நிறைய பேர் மீட் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவே நல்லா பார்த்தா மூமெண்ட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க டேங் அப்படி கூப்பிட்றாங்க டே நம்ஜினை பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜின் டேவோட ஹேண்ட் பிடிச்சி தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாரு டே சொல்லிட்டாங்க ஹேங் உங்களை அப்படி தான் மேரேஜ் பண்ணி வச்சாலும் உங்கள் தம்பி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது தப்பு தான் அவங்க பண்ண தப்பு தான் சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்லிட்டாங்க ஏன் டிவோர்ஸ் பேப்பர் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க ஏன் ப்ளீஸ் அவசரப்படாது ஓகேவா நீ ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் 2 ஃபேமிலி ஹர்ட் ஆகும் ஃபேமிலி ஹர்ட் ஆகுது தாண்டி அவங்க லைஃபாக ஸ்பாயில் ஆகிடும் ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜிம்முக்கு செகண்ட் மேரேஜ் சொல்லிட்டாங்க செகண்ட் மேரேஜில் இருக்கும் ஹாப்பியாக இருக்கணும். ஏன் ஃபஸ்ட் லைஃப்பில் சஃபர் ஆனால் கூட செகண்ட் லைஃப் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செகண்ட் லைஃப் தான் வந்துட்டு இவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது உங்களோட கோவம் எல்லாமே நியாயமானது எனக்கு புரியுதுலன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்கு சின்னமாக இருக்க மாட்டேன் அவங்க அளவு காமிச்சு தப்பு தானே சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப லவ் பண்ண மட்டும் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன் ப்ளீஸ் நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க இல்லை எங்களால் கொடுக்க முடியாது ஓகே அந்த டைம் ஜிவன் பேபியில் கொடுக்கவே முடியாது அவங்களுக்கு டிவோர்ஸ் நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணி வச்சு அவங்க வந்து சொல்லிட்டாங்க இல்லை ஜங்கு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க பார்த்து புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க இல்லை எங்கள் ஜிம்மின் எடுத்த முடிவு தான் சொல்லிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறோம் ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் டைப் டேரக்டாக போகிறாங்க. ஜிம்மின் கூப்பிட்றாங்க ஜிம் நம்ஜின் பார்க்குறாங்க நம்ஜின் ஜிம்மில் ஃபேஸ் பண்ண முடியல ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஜிம்மின் சொல்லிட்டாங்க நம்பிச்சிட்டு யங் சொல்லிட்டாங்க ஐம் சாரி ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு யங் சொல்லிட்டாங்க இல்லை அது சொல்லிட்டாங்க நீங்கள் தப்பா நீங்கள் சார் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லை இப்போ பாரு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்பியிருக்காங்க யங்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடு அவன் ஒரே ஒரு சான்ஸ் கொடு சொல்லிட்டாங்க. யங் சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடு யங்காக ப்ளீஸ் நான் வந்துட்டு இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை ஃபஸ்ட்டு 3 மேரேஜ் பண்ணி சொல்லி சொன்னேன். ஆனால் நீ எப்போ வந்துட்டு வேணாம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் டே சொன்னதுக்கப்புறம் டே எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ யங் கேட்குறேன் ஒரே ஒரு டைம் சரியா ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டாங்க. யங் சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுறா ஓகேவா எனக்கு 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்பா அம்மா ரொம்ப லவ் வச்சிருக்காங்க சரியா பேபி மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க ஜின்ன ஜெவப் எல்லாருமே ஈவன் நான் எப்படி உங்களை பாசம் வச்சுக்கணும் எல்லாருமே அப்படி தான் சரியா யாராலுமே உன்னை அப்படி விட்டு தர முடியல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஒரே ஒரு டைம் சான்ஸ் கூட ஓகே அந்த டைம் எதுவுமே அவனுக்கு எதுவுமே ஆகாது சரியா அவன் புரிஞ்சுப்பா சரியா அவன் பண்ண தப்பை வந்துட்டு அவன் ரிலைஸ் பண்ணிட்டு இருக்கான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மிக்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சின்ன ஜோக் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஜிம்மின் அப்படி கெஞ்சுறாங்க. இப்போ ஜிம்மின் திரும்பி பார்க்குறாங்க ப்ளீஸ் ஜிம்மின் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேணாம் சரியா டிவோர்ஸ் வரைக்கும் போனாக்கா தப்பாயிடுமே நான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் அவன் மேலே குழந்தை ரொம்ப கிரேஸில் வச்சிருக்கான் அந்த லவ் காட் பண்ண தப்பு அதெல்லாம் சொல்லவே மாட்டோம் சரியா நீ எவ்வளோ பனிஷ் பண்ண அவனை நாங்கள் கேட்கவே மாட்டோம் சரியா நீ பனிஷ் பண்ணலாம் திட்டலாம் சண்டை போட கிளர் அடிச்சிருக்கு ஆனால் அந்த லைஃப் அப்படியே வந்துருப்பா முடிச்சல் மட்டும் நினைக்காத ப்ளீஸ் நம்ம ஜிம்மின் லைஃப்பில் எல்லாரும் ஒரு டைம் தப்பு பண்ணுவாங்க இல்லையா அவன் தப்பு பண்ணியிருக்கான் அந்த தப்புக்கு நீ எவ்வளோ தண்டனை கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட் கொடுத்து சரியா நாங்கள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ வீட்டை விட்டு போகணும் இல்லை டிவோர்ஸ் பண்ணிக்கணும் ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணணும்னு நினைச்சிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் கெஞ்சிறாங்க. இவன் ஜின்னுமே சேர்ந்து கெஞ்ச ஆரம்பிச்சாரு ஜின்னு ஜேவப்பு 3 பேருமே கெஞ்சிறாங்க. அப்பா அம்மா தாங்கிக்க மாட்டாங்க செகண்ட் நீ வந்துட்டு இந்த மாதிரி சஃபர்லாம் பார்க்க முடியல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் அவன் என் தம்பினாக்க நீ அப்படி தான் நீ எனக்கு இந்த தம்பி தான் சரியா நீ ஹடாவது பார்க்க முடியாது 2 பேரும் இம்பார்ட்டன் தான் ப்ளீஸ் நான் ஜிம் அப்படி சொல்லிட்டு நம்ஜின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே ஆல்ரெடி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க பாரு ஜிம் டே வந்துட்டு உனக்கு பிரச்சனை இல்லை என்னன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஃப்ரெண்டு தான் ஆனால் அதுக்காக டே உங்கள் லைஃப்பில் முடிவு எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி சொல்கிறாங்க ஆல்ரெடி உங்கள் முடிவு எடுத்தான் சரியா அப்போ எடுத்து முடிவு தப்பாச்சு ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நீ உங்கள் மனசில் முடிவு எடுக்க அடிச்சு மீன் நீ யோசிச்சு பாரு ஜங்க் பண்ணி தப்பு மட்டும் கணக்கு தெரியுதா எங்களுக்கும் எங்கள் ஸ்டார்டிங் அவங்க கோவம் சரின்னு சொல்ல மாட்டேன் இப்போ கோவம் இருக்குதான் ஆனால் அதுக்காக அது மட்டும் பார்க்க முடியாது தப்பை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு நீ யோசிச்சு பார்த்துட்டாங்க ஜிம் நம்ம இருக்காங்க இப்போ ஜிம் ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஜங்க் நடந்துக்கிட்டது அது பார்த்து அந்த பேபி மேலே அவர் காமிச்சல தான் அவருக்கு வந்துட்டு இப்போ கண்ணுக்கு தெரியுது தவிர அவர் மேலே அவருக்கு கண்ணை கேர் கூட பெருசாக தெரியல பேபி ரொம்ப கேர் பண்ணியிருப்பார்ல பேபி அழகாக நைட்டில் தூங்க வைக்கிறது அழகாக பார்த்துக்கிறது பேபிக்கெல்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறது அந்த ட்ரூ லவ் கேர் அவர் பேபி மேலே இருக்குது அவருக்கு மேலே வச்சிருக்க லவ் ட்ரூவானு அவருக்கு தெரியாது ஆனால் பேபிக்கு மேலே வச்சிருக்க லவ் வந்து ட்ரூ தான் சொல்லிட்டு புரியுது பாரு குழந்தைய நல்லா பார்த்துப்பான் வந்துட்டு குழந்தைய அப்பாவாக தான் இருக்கான் சரியா வந்துட்டு வந்து என்னோட குழந்தைலாம் எனக்கு நினச்சதே இல்லை ப்ளீஸ் தான் ஜிம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க ஜிம்னு அமைதியாக இருக்காங்க எங்களை இப்போ என்ன போட்டு வச்சுருக்காங்க ஒரே ஒரு சான்ஸ் கூட சொல்கிறாங்க ஆனால் டே நான் பேசுகிறேன் ஓகே ஒரே ஒரு சான்ஸ் கொடு ஒரே ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க இனி ஒரு டைம் அவன் தப்பு அக்கா அந்த நிமிஷம் நானே வந்துட்டு அவனும் டிவோர்ஸ் வாங்கி தந்துடும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு
அம்ஜின் ரொம்ப போராடி ரிக்வஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இனிமேல் இதுமாதிரி பண்ண முடியல, எனக்கு அவங்களுக்கு ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்டிருக்கல, டேவிட் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் ஹார்ட் ஆவாங்க, ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் ஹார்ட் ஆவாங்க, ஏன்னா அவங்களோட ரொம்ப இன்னும் ஏஜ் பீப்புள் வர ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இப்போ தான் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி உடனே டிவோர்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு எப்படி பிகஸ்ட் விஷயம் இல்லையா அதெல்லாம். ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு ஓகே ஓகே அங்கே சொல்கிறாங்க, ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த டைம் எல்லாம் அவர் கூட சொன்னாங்க, ஒரு நாள் இருக்க வேணாம் சார், தனித்தனியாக இருங்க, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேவா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகே, உனக்கு ஜங்கு தனித்தனி ரூம் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ தனியாகவே இருக்கலாம், நீ பேபி தனியாக இருக்கலாம், உன்னை ஜின்னு பார்த்துப்பான் ஓகேவா, எனக்கு டியூட்டி முடிச்சு அதுக்குள்ள டைம் இருக்குது எனக்கு, அதனால் நான் வந்ததுக்கப்புறம் நான் சரி பண்ணுறேன் ஓகேவா, அதுக்குள்ளே உனக்கு எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறோம், லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பேபி நம்ம ஜிம்மோட கையில் தானே இருக்குது. இப்போ நம்ம பேபி வந்து டேடான்னு தான் கேட்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்க டேடா வாசுறாங்க, அக்கா பாரு சொல்கிறாங்க. பார்த்து ஜங்கு தனியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் பேபி கூட ஜிம் சொல்லிட்டு பேபி வாங்கிட்டு போயிட்டு ஜங்கு கூட கொடுக்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, பேபி தான் டேடா அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து பேச கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே செல்லம் சொல்கிறாங்க. அது அழகாக பார்த்துட்டு டேடா அப்படி சொல்லி கூட்டாக கூப்பிட்டுருக்கு. ஜங்கு பார்க்குற டேடா மன்னிச்சிருக்கு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. பேபி வந்துட்டு அழகாக பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் டேக்கு அதை பார்க்க பிடிக்கவே மாட்டேங்குது, ஒரு வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ஜின் ஹக் பண்ணுறாங்க. அவங்க அதை சொல்கிறாங்க, இந்த டைம் சார் அந்த டைம் கண்டிப்பாக ஹார்ட் ஆக மாட்டோம், நான் இருக்கேன் நம்ஜினி அங்கே இருக்கேன், இந்த டைம் ஹார்ட் ஆக மாட்டோம் நான் இருக்கேன் சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. சின்ன ஜாப் பார்க்குறாங்கப்பா, நாங்கள் இருக்கோம், இந்த டைம் ஒரு ஹார்ட்டாக நாங்கள் விட மாட்டோம் சரியா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜெவ் 3 பேரும் ஹக் பண்ணுறாங்க. இது பார்க்க டேக்கோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க, நல்ல வேலை ஜிம்முக்கும் ஜங்கும் டிவோர்ஸ் ஆகலாம், இது என்ன ஆயிருக்கும், அப்பா அம்மா ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவ் படிச்சுட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு இப்போ போயிடலாம், நம்ம இவங்களை பார்க்குறாங்க. சரி ஓகே பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜங்கு நம்ம டே நம்ம பார்க்குறாங்க. ஜங்கு அப்பா அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு கிட்ட போகிறாங்க, என்ன ஆண்டி சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து இல்லைங்க எனக்கு உங்கள் குழந்தைக்கு பர்த்டே இல்லையாது சொல்கிறாங்க. இது பார்க்க டேக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. டேக்கும் எனக்கும் ரம்மா சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, அது எதுக்கு சொல்கிறாங்க, என்னம்மா பேசுகிற, இப்போ இன்னொரு இடத்துல இருக்க ஜங்கு என்னோட பிளேஸில் வந்து என் ஜங்கு தான் இருக்கான், அவன் நம்ம கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைலாம் சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறேன், என்னம்மா பேசுகிறா சொல்லிட்டு ஜங்கு நம்ம ஜெவ் டே நம்ம திட்டுறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க, 3 பேர் ஒன்றா இருக்க பார்க்க அழகாக இருக்குது. ஜெவ் இப்போ ஜிம்னு ஜங்கும் பேபி 3 பேர் ஒன்றா இருக்க பார்க்க அழகாக இருக்குது. அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க யாரும் பிரிச்சுக்கூடாது. அவன் பண்ண தப்பு தான் சார், ஜெவுக்கு தான் ஜங்கு பார்த்து மறைச்சி நின்றுருக்காரு, தப்பு தான் நீ பண்ணது, இருந்தாலும் அவன் பிரிக்க முடியாது, அவங்கள்ட்ட பிரிக்கக்கூடாது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேன்னு இருக்காங்க. ஜெவ் டேக்கில் வராங்க பாருங்க சொல்கிறாங்க, என்ன சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களாம் பிரிக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறேன் டே பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு ஒன்றா தான் இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெவ் சொல்லிடுறாங்க. டேக்கு சமக்கூடாது ஏன் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் அந்த வீட்டுக்கு சீக்கிரம் சனியில் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடாரு. இது பார்க்குற டேக்கு சமக்கம் ஊற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜேவ் வந்து டேவை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. டேக்கு ஒரு பிடிக்கவே மாட்டேங்குது, திரும்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வைன் பார்த்துட்டு இருக்கா, ஏதாச்சும் டே சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை வைன் சொல்லிட்டு அவருக்கு திரும்பிக்கிறார் பேச. இந்த பக்கம் நம்ம ஜேவை பார்த்தா டே வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பார்க்க என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை யாங்க சொல்லிட்டாங்க பாரு சேட்டை வந்து பண்ணலாம் சரியா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜேவ் அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஒரு பஸ் சொல்கிறாங்க, நான் வரலாமா சொல்லிட்டாங்க. திரும்பி பார்த்தா காயின்ருக்காங்க. காய் எப்படி சொல்லிட்டாங்க, என்ன விட்டு வந்துட்டீங்களா சொல்லிட்டாங்க. டே சாரிடா சொல்லிட்டாங்க. இப்போ காய் வந்து நின்றுருக்காரு. காய் பார்க்க நம்ம ஒயன் ரொம்ப அமைதி சைலண்டாக இருக்காங்க. ஒயனை பார்த்து மீன் காய்க்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டாக ரெஸ்ட் பார்க்குது. என்னவோ தெரியல, இவ்வளோ இந்த பொண்ணை பார்த்த முடியும் எனக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரெஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கு, எனக்கு தெரியும் அவள் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட என் மனசு வந்து அவளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அவங்கள்ட்ட அவள் அழுறது எனக்கு பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு காய் நம்ம மொயினை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு நம்ம பார்க்குறாங்க, கேக் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜங்கு வந்து ஹேண்ட் பிடிச்சிறாங்க. பேபியோட ஹேண்ட் 2 சேர்த்து பிடிச்சி கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஜங்கு ஃபீட் பண்ணுறாங்க. காட்டுச்செல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி காட்டுறது அழகாக நம்ம பேபிக்கு நம்ம ஜங்கு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ கேக் கட் ஜிம்முக்கு ஃபீட் பண்ண வராங்க. ஜிம் வந்து தள்ளி போகிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க, வாங்கிக்கோச்சாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. தேவை நம்ம சொல்கிறாங்க வாங்கிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வேறு ஆப்ஷன் நம்ம வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு வந்து பார்க்குறாங்க, ஹாப்பி பர்த்டே மீன் செல்லம் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கி இருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அவரோட பையனுக்காக அவர் வாங்க கிஃப்ட்டு சொல்லிட்டு அவர் போட்டு விட்டாங்க. ஜிம் அவர் குழந்தைக்கு நேம் வந்து ஜோன் இன்னும் சொல்லிட்டு நேம் வந்து ரைட் பண்ணி ஒரு செயின் வாங்கியிருப்பாரு, அது வேர் பண்ணி விடுறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, வா பரவாயில்ல எவ்வளோ பாசமாக இருக்காங்கல்ல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஜங்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பிலாம் அமைதிட்டு இருக்காங்க. ஃபோன்லாம் பாடி பார்ட்டி ஓவர் ஆகுது. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க, நீங்கள் தப்பா இடத்துல இருக்கிறாங்க, ஜிம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஆண்டி சொல்லிட்டு ஜிம் கேட்க கூப்பிட்றாங்க. டேவோட அம்மாவை என்னப்பா சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னப்பா சொல்லிருக்கு, அதை நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜாட்டியோட நம்ம பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. நீங்கள் எப்போல்லாம் பேபி பார்க்க ஆஸ்பத்திரியில் அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் ஆண்டி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்போ கால் பண்ணாலும் நாங்கள் ஃபோன் பிக் பண்ணுவேன், நான் உங்கள் பேபி காட்டுறேன், இல்லைக்கா பேபியை கூட்டிட்டு வந்து கூட காமிச்சிடுறேன், நாங்கள் அங்கே போகிறோம் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கும் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ முடிவு எடுத்துட்டாலும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3 பேர் பார்த்து மறைக்கிறாங்க. எனக்கு நம்ஜியும் சின்ன ஜேவ் 3 பேர் பார்த்து மறைக்கிறாங்க. எனக்கு இவங்க தான் பேசுறது சரி பண்ணிட்டாங்க, இது பேச இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு அவரு.
இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒயின்னு சொல்லிட்டாங்க, வாயன் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவிட் அம்மா பார்க்குற என்னாச்சுமா சொல்லிட்டாங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷமா சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறேன், என்ன ஜிம் பண்ணுற நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒயின் நீங்கள் எல்லாருக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சிங்க, என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணி வச்சிங்க சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க லைஃப்பில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி லவ் எதிர்பார்க்குறது தப்பு. அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சரியா எனக்கு புரியுது, இந்த விஷயம் லைஃப்பில் சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மாற்றிச்சா ட்ரை பண்ணுறேன். எனக்கு அங்கிட்ட ரொம்ப ஹார்ட் ஆவாங்க. செகண்ட் அவங்களும் ரொம்ப பாவம், குழந்தைக்கு அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கான், அவங்க மேலே அவங்க லவ் தான் காமிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல என்ன பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல சார் ஜாஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நீ எவ்வளோ டேஸ்க்கு அங்கே நான் பார்க்குறேன் சரி, அவனை எப்படி நாங்கள் வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீ அவன் கூட இருந்துட முடியாது, கண்டிப்பாக அவன் கூட ரொம்ப டேஸ் வந்து இருக்க முடியாது, எனக்கு அவன் வந்து மாற மாட்டான், அவன் எப்பவுமே அப்படி தான் இப்போதே காமிச்சிருக்காங்க, உங்கள் மனசை மாற்றிருக்காங்க எனக்கு புரியுது, ஆனால் வித்தின் 2 வீக்ஸோ இல்லை 1 month அதுக்குள்ள நீ இங்கே வந்துருப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அவனால் கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க கண்டிப்பாக உங்களால் அங்கே இருக்க முடியாது, நீ சீக்கிரம் வரதான் போகிறேன், இந்த வீட்டு அந்த வீடு வந்து ஆல்வேஸ் உனக்கு ஓப்பனில் தான் இருக்கும், ஓகேவா கண்டிப்பாக நீ பேபி வரப்போ நான் உனக்காக எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க தேங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க கூட இருக்க முடியாது, சரியா அவன் எப்பவும் மாற மாட்டான், சில பேர் கேரக்டர் எனக்குமே மாறாது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜம் கூட பார்க்குறாங்க, போலாமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க அது சொல்கிறாங்க. டே நம்ம பார்க்குறேன் சரிப்பா பார்த்துட்டு போயிட்டு வா, 1 week ரொம்ப ஹாப்பி ஆச்சு, ஆல்மோஸ்ட் 2 weeks வந்துருக்கு, 1 week அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நீங்கள் எப்போ நான் டைம் கிடைக்கும் அப்புறம் வாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க வா ஜிம்னு சொல்லிட்டு நம்பிச்சு ஜிம் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் போகும்போது திரும்பி பார்க்குறாங்க. டேவோட கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி போவோம், ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட நம்ம பார்க்குறாங்க, எனக்கு வந்து ஜம் வச்சு ரொம்ப ப்ரௌடாக இருக்க சொல்லிட்டாங்க. என்ன ப்ரௌடாக இருக்க சொல்லி ஜம் டே கேட்குறாங்க. இல்லை அவன் எவ்வளோ பாசமாக இருக்கா நம்ம பேபி மேலே, ஜிம் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரியல் அப்பா தான் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவன் பண்ணுறான், பேபி வந்து எவ்வளோ அட்டாச்சாக இருக்குது பார்த்தியா சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஒரு வேளை ஜம்க்கு மட்டும் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காம இருந்தாக்கா பேபிக்கு அப்பான்ற லவ் கிடைக்காம போயிருக்கும்ல சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ டேக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது பார்த்தியா, அவன் பாசம் அப்பா அப்பான்னு எப்படி கூப்பிட்றான் பார்த்தியா, அதெல்லாம் லவ் ட்ரூ லவ் கேர் கொடுத்து தானே வருது, இல்லைனாக்கா சும்மா கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கூப்பிடுப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் அமைதியாக இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வராங்களா வந்து பார்த்தாக்கா இங்கே நிறைய பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க வீட்டை விட இவங்க வீட்டுக்கு கெஸ்ட் டபுளாக வந்திருக்காங்க. எனக்கா ஜம்க்கு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்திருக்காங்க, நம்ம ஜம்ப் சார் இன்வைட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு எங்கள் பாட்டி இப்படியாக எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு, அவங்க வீட்டை பார்ட்டியோட இது வேறு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க, எங்கள் இது சொல்லிட்டாங்க இங்கே நம்ம பேபியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம்ல, இது நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பார்த்தாக்க ஒவ்வொரு தீம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, எங்கள் பேபிக்கும் ஜிம்முக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நம்பிட்டு பார்க்குறாங்க, ஓகே போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க, ரூமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ரூம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஜிம்முக்கு பிடிக்காம இருக்கிற ஸ்டார்டிங்கில் பிளாக் கலர் எல்லாமே அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, பிளாக் கலர் எல்லாத்தையும் ரூம் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தீம் ஜங்க் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, ரூம் ரோட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க ட்ரெஸ் பெட்டில் எடுத்து அவர் வேர் பண்ணுறாரு, பேபி கேர் பண்ணி விடுறாங்க. நம்ம ஜங்க்கு போய் வேறு ரூமில் போயிட்டு அதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. இப்போ 3 பேரும் கீழே வந்துட்டாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, பாவுஸ் பார்க்குற ரொம்ப அழகாக இருக்காங்க, 3 பேர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, கேட்க பண்ணலாமா சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு இருக்காங்க. ஜங்க் நம்ம தான் கட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு மேரேஜ் அப்போ சரி ஃபோட்டோ ஷூட் பண்ணல சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க அங்கே செலிப்ரேட் பண்ணுறது இது இங்கே தான் அழகாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க, ஒவ்வொன்றுமே ரசிச்சு பார்த்துருக்காங்க. ஃபைனல் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நைட்டு தான் எல்லாருமே போயிடுறாங்க. ஜிம் பார்க்குற டயர்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறது நான் சொல்லிட்டாங்க, ஜிம்னு சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டாங்க பாரு அவங்க ரூமில் இல்லை சரியா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க அந்த ரூமில் நீயும் பேபி தான் இருக்க போறீங்க, அவன் வேற ரூம் போயிட்டான் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க அவன் டாப் 4 ரூம் இருக்குல்ல அங்கே போயிட்டான், அவங்க அங்கே தான் இருப்பான். ஆண்டிக்கு தெரியாம மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பான், நீயும் பேபிங்க வந்துக்கோங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு நீயும் பேபிங்க வந்துக்கோங்க, மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மே ஓகே அங்கே சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஜிமின் பேபியும் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் மேலே ரூமில் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மாதிரி அவருக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் டேக்கு கால் பண்ணுறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, சாரி டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை டே நீ எதாவது ஒரு லைஃப் வந்து கொடுத்துருக்க சொல்கிறாங்க. பாரு நான் பண்ண சொல்கிறேன் புரியுது டே, ஆனால் ஒரு பர்சன் ஒரு டைம் இல்லை தப்புறாங்க, இன்னொரு டைம் பருகு படிதான் ஆகணும்னு சொல்கிறாங்க. உங்கள் பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த டைம் உங்கள் தப்பு மட்டும் நம்புறேன், எனக்கு நம்பிடுறாங்க ஜின்னா எங்கள் எல்லாரும் ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது சொல்கிறாங்க. உனக்கு எங்களோட அவங்க தான் இம்பார்ட்டன்ட் அதை கேட்குறாங்க. அப்படி இல்லை டே, ஆனால் அவங்க அவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ண என்ன பண்ண முடியும், அது மட்டும் குழந்தைக்கு ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க என் குழந்தைக்கு அப்பா லவ் வேணாக்கா நான் எதாவது சாக்ரிஃபை பண்ணி தானே அவங்க சொல்லிட்டு என்ன பேசுகிற நீ பைத்தியமா சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கிற டைம் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரூ லவ் தான் கொடுக்குறாங்க நம்புறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஆமாட்டே என்ன நம்புறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி இங்கே பாரு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல நான் வைக்கிறேன் அப்புறம் பேச ஜிம்மி வச்சிடறாங்க. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது, கண்டிப்பாக திறந்த மாட்டான், எப்படியும் அப்படி தான் இருப்பான், நீ திரும்ப ரிட்டன் வரதா போகிற ஜிம்னு சொல்லிட்டு மட்டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம படுத்துருக்காங்க. இப்போ மிட் நைட்டு கூட ஜிம் ஜம்ப் வராங்க பார்த்தா பேபி ஜிம் அழகாக தூக்கிட்டு இருக்காங்க. ஜம்ப் 2 பேர்
பார்த்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பிளாங்கெட் வந்து கொஞ்சம் கவர் ஆகாமல் இருக்குது. நம்ம ஜம்ப் வந்து 2 பேருக்கும் பிளாங்கெட் கவர் பண்ணிட்டு 2 பேரும் ஃபோட்டோலேயே கிஸ் பண்ணிட்டு அப்படி ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு அவர் வந்து ரிட்டர்ன் போயிடுறாரு. இது ஜிம் வந்து முடிச்சு தான் இருந்திருப்பாங்க. டக்குனு ஐஸை க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜம்ப் வரதை பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இன்னைக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ரூட் கிளம்புறாரு. ஜிம்னு சொல்லிட்டாங்க. யாங்க சொல்லிட்டாங்க உனக்கு எந்த கஷ்டமான நம்புறேன், உனக்கு எதாவது டேரக்டாக எனக்கு ஃபோன் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் வந்துட்டு சரி யாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவங்க போயிடுறாங்க. 1 வீக் எப்பவும் போல டேஸ் எல்லாம் நார்மலாக போகுது. எனக்கு ஜங்க் வந்து ஜிம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மேலே அந்த ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்கோட அம்மா ஜிம் பேபி கூட ரொம்ப அட்டாச் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வந்து சோப் டைம் உட்காந்துருக்காங்க. சின்னதாக ஃபுல்லாக சோப் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஒரு லீவ் தான் அவர் ஃபுல்லாக சோப் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்லேயே சாப்பிட்றாங்க. அடுத்து வைக்கிறாங்க. ஒரு வாமிட் வந்துட்டு டக்குனு வாமிட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் கண்டிப்பாக வாமிட் பண்ணுறாங்க. இது பார்க்குற ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்னாச்சு சொல்லிட்டு பேபி வந்துட்டு அந்த தொட்டியில் வச்சுட்டு வராங்க. ஜிம் என்னப்பா கேட்குறாங்க. ஆண்டியை சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம்மிக்கு கொஞ்சம் தலை சுற்றுது. ஆண்டி எனக்கு தலை சுற்றுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க பாரு. ஜிம் அங்கேயே பயங்கராரு. இப்போ ஜங்கோட அம்மாவும் நம்ம ஜிம் அப்படி தூக்குறாங்க. சோஃபா படுக்க வைக்கிறாங்க. என்னாச்சு பாப்பு கேட்குறாங்க. அதான் அவங்க ஜிம் இப்போ ஜின்ன பிடிச்சிக்கிறாங்க. வந்து இப்போ அபார்ஷன் நினச்சிடலாம் வீக்காக இருப்போம் போல சொல்லிட்டு ஆண்டி அது வீக்காக இருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை அப்பெல்லாம் சொல்லாத நீ டாக்டர் கால் பண்ண சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இல்லை வேணாம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஃபோன் பண்ணிடுறாங்க. நம்ம ஜங்கோட அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. ஜோக்கு தவிர மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க போகலாம் சொல்லிட்டு ஜிம்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறா. என்னாச்சு அவங்க சொல்கிறாங்க. தெரியல பையன் தெரியல ஜெஸ்ஸி அவன் வந்துட்டு வாமிட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மயங்கி விழுதுறான் சொல்கிறாங்க. என்ன காமா சொல்கிறாங்க. ஒரு வீக்காக இருப்பான் அப்படி கேட்குறாங்க. மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. சார் வயன் வருது. நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறா. அப்புறமா சின்ன வந்துட்டு நீ செக் பண்ணி பாருமா சொல்கிறாங்க. சரி ரெண்டு போவோம். இப்போ ஜெஸ்ஸி வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. எடுத்துட்டு அவளுக்கு செக் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னது சார் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஜங்க் பார்க்குறாங்கம்மா அதை சொல்கிறாங்க. உங்களோட பேனிக்காக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குற சின்ன எங்க சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டாங்க. டே நீ எதுவும் நான் எதுவும் பண்ணல எங்க நான் எதுவும் சொல்கிறாங்க. இல்லை அவன் ஏன் இப்படி மயங்கினா தெரியல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட்மா வந்துச்சுடா. ஜெஸ்ஸி பார்க்குறா. ஏங் உள்ளே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி உள்ள ஜின்னு வராங்க. ஏன் ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஏங்க அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஏங்க சொல்கிறாங்க. மிஸ்டேக் என்ன சொல்கிறது கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிம்மின்னு கொடுத்துட்டோம். ட்வின் பேபி இருக்கும் போல சொல்கிறாங்க. ட்வின்னா சொல்கிறாங்க. ஆமாம் ட்வின்னு ஒரு பேபி தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னொரு பேபி இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் காஸ்ட் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜெஸ்ஸிமா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணலையா. ஆமாம் ஆக்சுவலாக என்ன பண்ணால் அன்றைக்கி எல்லாமே இந்த மீடியா இருந்தாலும் நம்ம எல்லாமே இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன் நான் ப்ராப்பராக வந்துட்டு ஸ்கேன் பண்ண விட்டேன் சொல்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் மட்டுமே பண்ணிவிட்டேன். மற்றபடி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் நான் பார்க்கல எல்லாமே இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஆனால் இன்னொரு பேபி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன காமட்டோன்னு பேபி ஒரு பேபி தான் வந்துட்டு இதாக இருக்குது. இன்னொரு பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ் சொல்கிறாங்க. ஜின்னுக்கு என்ன சொல்கிறது தெரியல. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறது சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. பாரு ஜெஸ்ஸி நீ வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு நார்மலாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெஸ்ஸி வெளில வராங்க. நம்ம ஜங்கடம் பார்க்குறாங்க. பாருமா என்னோட சனிலாக்க சொல்லிட்டு ஜிம்முக்கு எதுவும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. குட் நியூஸாக சொல்கிறாங்க. குட் நியூஸாக ஜங்கடம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ தான் பேபி இந்த மாதிரி ஆரம்பிச்சு சொன்னாங்க சொல்லிட்டு ஜங்கு பார்த்துருக்காங்க. அது 1 வீக் தான் ஆகுது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கூட பார்க்குறாங்க. ஏன்னா 2 வீக்ஸ் டோட்டலாக 2 வீக்ஸ் ஆகிருக்கும். இப்போது ஜெஸ்ஸி பார்க்குற ஜங்கூட அம்மாவை அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கூட அம்மா பார்க்குறாங்க ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஹாப்பியாக ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்கு சின்ன பார்க்குறாங்க. சின்ன வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. அது சின்ன ஜங்கு புரியல. ஜங்கோட பார்க்க டாக்டர் நல்லா செக் பண்ணிங்களா சொல்கிறாங்க. நல்லா செக் பண்ணி சொல்லிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எல்லாம் வாங்கி வந்துருக்காங்க. கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு மெடிசன் எழுதியிருக்காங்க சொல்லிட்டு அவர் ஜெஸ்ஸி போயிடுறாங்க. கொஞ்சம் எதுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்கோக்கு அப்படி திரும்புறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்க நீ எப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்க நீ எப்படி அவங்க ஜங்கோட கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க. என்னடா பண்ணியிருக்க நீ எப்படி ஜிம்மின் கூட அப்படி கேட்குறாங்க. எனக்கு அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஜங்க் கூட ஜிம் ஒன்று அப்படி இருக்கவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் இருக்க மாட்டாங்க. லைஃப்க்கு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க இல்லையா. சின்ன பார்க்க 90s சொல்கிறாங்க. உங்களுக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. அது எப்படி ஹாப்பியான விஷயமா. இது வந்துட்டு ஜிம் ஃபேமிலி ஃபஸ்ட்டு வரசிலே நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக இப்போ எப்படி ஜிம்முக்கு டைம் எடுக்குமே அப்படி கேட்குறாங்க. இல்லாட்டி ஜிம்முக்கு மேபி ஓகேவா சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறேன் எனக்கு தெரியாது ஜிம்மை பற்றி சொல்கிறாங்க. உங்கள் எல்லாரோட உங்கள் எல்லாரோட எனக்கு நல்லா தெரியும் ஜிம்மை பற்றி. சரியா ஜிம்மு கண்டிப்பாக அவ்வளோ ரெடியாக இருக்க மாட்டான். அவன் எவ்வளோ சென்சிட்டிவ் எனக்கு தெரியும். சரி எவ்வளோ டேஸ் அழுதுருக்கா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் கேட்குறாங்க. ஜங்குக்கு உண்மையை சொல்லு. நீ என்ன பண்ணி அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நீ சொல்லு நீ ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கியா. இப்போவே ஆண்டி இவ்வளோ கோவப்படுறாங்க. ஹாப்பியாக இல்லாமல் இருக்காங்கனாக்கா அப்போ அந்த விஷயம் தெரியும் என்ன ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க முடியல. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா அதை சொல்லிட்டாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறேன் எங்கள் பாருங்க அங்கே பேசலாம் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்கிறாங்க. தான் அம்மா கூப்பிட்டுருக்கு. இப்போ ஜின்னு தாங்க அப்படி தூக்குறாங்க. தூக்கி ஒரு பெட்ரூம் அந்த ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டில் பார்த்து ஜிம் படுத்துருக்காங்க. பேபி ஜிம் இந்த மாதிரி படுத்தினால ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. டேட்டு எங்கள் பாரு அம்மா கொண்டு அவன் தூங்குறான்டா சொல்லிட்டு எதுவும் சமாதானம் பண்ணுறாங்க. அது பேபி பார்க்குறது ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு பார்க்குறது இப்போ பேபி வந்து கொஞ்சம் எல்லாரும் சொல்ல பிரியாமல் சொல்ல ஆரம்பிச்சிடா. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு தான் சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. அது அம்மா தூங்குறான். சரி அழக்கூடாது சொல்லிட்டு ஜின்னு தான் அந்த பேபி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ
ஜங்கோட பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறாங்க. ஜங்கோட அவன் அப்பா வந்து கம்ஃபர்ட் பண்ணாங்க. பாரு வா சொல்லி கூட்டிட்டு வர குடும்பத்தில் வந்து பார்க்குறாங்க. ஜிமின் ஊற்றிருக்காங்க. அதை பார்க்குற ஜங்கோட கேட்கவே இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றது நம்ப முடியல. எனக்கு அவங்க எப்படி அப்படி சொல்லிட்டு அதே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகுது. ஜிமின் ஐஸாக பண்ணிடுறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஜிமின் நீ ஓகேவாப்பா கேட்குறாங்க. அதே ஆன்ட்டி சொல்லிட்டு நீ ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் அமைதி பார்த்துருக்காங்க. சொல்லுப்பா நீ ஓகேவா இல்லையா, என்ன நடக்குதுன்னு சொல்லி எப்படி கேட்குறாங்க. நீ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் புரியல. ஜிமின் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் புரியாமல் பார்த்துருக்காங்க. ஜின்ன கொஸ்டின் மார்க் கூட பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின்ன வந்துட்டு அதே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஏதோ சம்திங் நடந்துட்டு புரியுது. ஒரு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பேசலாம் சொல்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது, இதை ஹார்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அவ்வளோ பணிக்கு ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேவா ஃபோன் பண்ணுறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க எங்கே யாரும் வீட்டில் காணும் சொல்கிறாங்க. நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு நடந்தாலும் சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது கேட்குறா ஜெவப்பமாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்கானா சேம் டைம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீ வீட்டில் நாங்கள் வந்துடுவோம் சொல்கிறாங்க. இப்போ 1 hour ஆஃப்டர் ரிட்டர்ன் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்களா. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஜெவ அமைதியாக உட்காராங்க சோஃபாவில். ஜெவக்கூட அம்மா தான் ஜிமின் வாசலை கூட்டி போய் ரூமில் படுக்க வைக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்து வச்சலாம் அப்புறம் வந்து பேசலாம் சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஜெவ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. ஜெவ கிட்ட போகிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு எப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு எப்படி கேட்குறாங்க. என்னம்மா கேட்குறீங்க புரியல சொல்கிறாங்க. அதான் நாங்கள் வீட்டு போய் தானே அப்போ என்ன நினச்சா சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. நான் டாக்டர் ஜெஸி பேசுனது கேட்டிருந்தேன் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. டாக்டர் ஜெஸன் ஜின்னு பேசுனது கேட்டிருந்தேன் ஓகேவா. எனக்கு பயம் வந்துச்சு. ஒருவேளை ஏதாவது ஜிம்முக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அதை ஹைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டு கேட்டேன் சரியா. அப்போ அவங்க பேசினா கேட்டேன். ஜிம்முக்கு பேபி அவர்ஷன் ஆனவங்க சொல்கிறாங்க. செகண்ட் ஒரு பேபி ட்வின் பேபின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல என்ன நினச்சிட்டு கேட்குறாங்க. நீ உனக்கு தேவை இருக்காது சரியா நீ சொல்கிறாங்க. அம்மாட்ட போய் சொல்ல மாட்டேல சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஜின் நான் நீ பேசுனது கேட்டேன் ஓகேவா. எனக்கு அரைக்குறை தான் கேட்டுச்சு ஃபுல்லாக கேட்கல. எனக்கு அது ஒரு பயமாக இருக்குது. நீ சொல்லு ஜெவ அப்படி உண்மை சொல்லவில்லை நீ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறேன். என்னமா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் எதுவுமே சொல்லாமல் அப்படி நடந்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடாரு. ஒன்று விடாமல் கிளியராக சொல்லிடாரு. அங்கே டிவோர்ஸ் வரைக்கும் அரேஞ்ச் ஆனது அப்புறம் ரம்ஜி வந்து ஸ்டாப் பண்ணதே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோடம் பார்க்குறாங்க. ஜங்கோடம் டாக்டர் ஜங்கோட போகிறாங்க. பள்ளி இருவர் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்க நீ எப்படி கேட்குறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ இப்படி விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்கு நீ சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்பான்னு கூப்பிடாது. என்ன பண்ணியிருக்க நீ சொல்லிட்டு 2 பேருமே மாறி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜெவ பார்க்குறாங்க. அம்மா வேணாமா சொல்கிறாங்க. ஏற்கனவே அமிச்சிட்டாங்க. சின்ன ரொம்ப அடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்த்து ஜங்கோட அம்மா தான் எதுக்கு ஹைட் பண்ண சொல்கிறாங்க. அம்மா சின்ன என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா ஜின்னு இதெல்லாம் எதுக்கு ஹைட் பண்ண சொல்கிறாங்க. ஆண்டி ப்ளீஸ் கொஞ்சம் சொல்கிறாங்க. பாரு அவங்க வந்துட்டு எவ்வளோ பாவம் தெரியுமா இந்த டைமில் ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்னு போய் ரொம்ப அழுதுட்டு இப்போ ஜங்கோட அம்மா தூக்குறாங்க. பாரு ஒன்று விழிச்சால அங்கே பாரு ஒன்று சொல்கிறாங்க. இங்கே பாரு இவனே குழந்தைடா இவன் பிறந்து கொண்டே இப்போ தான் ஆயிருக்கு. ஏன்டா அதுக்குள்ள சொல்கிறாங்க. என்னடா பண்ணியிருக்க நீ ஜிம்னுக்கு இதில் விருப்பம் கண்டிப்பாக இருந்திருக்கா இதுனா கேட்குறாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னா நீ அப்யூஸ் பண்ணியிருக்க அப்படிதான் சொல்கிறாங்க. நீ அப்யூஸ் பண்ணுறதுக்கான மேரேஜ் பண்ணி வச்சேன். ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. நீ பையன் தான் அப்படி கேட்குறாங்க. ரொம்ப அழகு வருது. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணியிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அப்படி இன்னொரு ஆனால் அனுப்பிடுங்க ப்ளீஸ் அம்மா என்னாலும் பரிசு பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆனால் ஜங்கு ஜிம்மில் பிரிச்சுக்காதீங்கம்மா ப்ளீஸ் அம்மா. ஜங்கு ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் நம்ம ஜவ் ஒரு மாதிரி இருக்குது. ஜவ் டக்குன்னு டேக்கு கால் பண்ணுறாங்க. வெளில போயிட்டு டேக் பண்ணுறாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டாங்க. ஜவ் பார்க்குறாங்க. ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இருந்து ட்வின் பேபி அவன் சொல்லிட்டு நம்ம ஜவ் சொல்ல டேக் ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ டேக்குன்னு ஃபோன் கட் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க. உடனே வா சொல்லி இப்போ டே அந்த வயனுக்கு டேட் வந்துருக்காங்களா. ஓகே நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். பை டேக் எவ்ரிவன்.